அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா ரவி. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட துணுக்கு. தைப்பூசம் அன்று வரும் பௌர்ணமியில் திருவிடை மருதூர் சென்று தெப்ப குளத்தை சுற்றி வணங்கினால் பிரம்மஹத்தி தோஷம் என்ற முதன்மையான தோஷம் விலகும். பிரம்மன் கால்பட்டு அழிந்தது ஐயன் தலையெழுத்து என்று அருணகிரிநாதர் பாடினார். அங்கு சாட்சி பூதமாக இன்றும் தூணில் பிரம்மஹத்தி சிலை இருக்கிறது. அருணகிரிநாதரை வணங்கி பின் கோயில் தெப்ப குளத்தை வணங்கி வர சிந்தையில் சீறியது சிவன் மந்திரங்கள். அவன் வாய் மொழிந்தது முருகனருள். தைப்பூசம் அன்று அங்கு இருக்கும் தெப்ப குளத்தை சுற்றி வர சோதனை செய்து பாருங்கள். கோயில் வளாகத்தில் உட்புகும் பொழுது தூணில் சிற்பமான பிரம்மஹத்தி சிலை இருக்கும். ஏனெனில் பிரம்மஹத்தி தோஷம் செயல்படாது என்பதற்கு நம் முன்னோர்கள் செதுக்கி வைத்த சிற்பம் ஆதாரத்துடன். யாருக்கெல்லாம் குரு பகை சாரம் ஏறி நின்றாலும், பகை வீட்டில் நின்றாலும், சனி குரு சாரத்தில் நின்றாலும் இத்தலத்திற்கு சென்று வணங்குங்கள். ஏன் தெப்பக்குளத்தை சுற்றி வணங்க வேண்டுமெனில் முதலில் பூச நட்சத்திரத்தில் நீரில் தோன்றியதுதான் உலகம் என்று கூறுகிறது வரலாறு. சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் கோயிலில் பிரம்மோற்சவத்திற்கு வரும்பொழுது அந்த பிரம்மஹத்தி தோஷமும் கூடவே வந்தது. சோழ மன்னன் தெப்போற்சவத்திற்கு கால் வைத்தவுடன் அப்படியே சிலையாக நின்றுவிட்டது. அதை இன்றும் திருவிடை மருதூரில் உள்ள நுழைவாலின் அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் காணலாம். ஆதலால் சோழ சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட பிரதிநிதிகளாகிய அத்தனை ஜீவன்களும் திருவிடை மருதூர் தெப்பக்குளத்தில் வந்து நீராடினால் தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தி செய்யப்படும். உங்கள் குடும்பங்கள் அற்புதமாக வளம் பெறும். தெரிந்தோ தெரியாமலோ செய்த தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகும். சோழ நாட்டு மக்களுக்கு தோஷங்களில் இருந்து விடுதலையும் வளமான வாழ்வும் அமைய படையெடுங்கள். திருவிடை மருதூருக்கு பூச நட்சத்திரம் அன்றோ தைப்பூச நன்னாளிலோ சென்று தெப்பக்குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி வாருங்கள். அத்தனை தோஷங்களும் நிவர்த்தியாகும். உங்களின் குடும்பங்களும் வம்ச விருத்திகளும் ஐயனின் அருளாசியுடன் மேம்படும். மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு லாவண்யா ரவி. நன்றி, வணக்கம்.